எரேமியா அவர் ஓர் ஆசாரியரின் புதல்வர். தேவனின் அழைப்பு வந்தபோது எரேமியா திடுக்கிட்டு போனார். நான் சிறு பிள்ளை என்றார். தேவனோ, நீ அப்படி சொல்லாதே என்றார். நான் கட்டளையிடுகிறேன், நீ போய் சொல்லு என்பதுதான் தேவ கட்டளை என்றார். அவர் மக்களின் பாவத்தை துணிந்து அறிவித்ததால் குடும்பத்தாராலும் சொந்த ஊராளாலும் மத தலைவர்களாலும் துன்புறுத்தப்பட்டார். எருசலேமில் ஒரு நீதிமான் உண்டா என்று தேடி அலைந்தார். சிறைப்படுத்தப்பட்டார். பின்பு நேபுகாத் நேச்சரால் விடுவிக்கப்பட்டார். அவர் கண்ட சில உருவக தரிசனங்களையும் செயல்முறை விளக்கங்களையும் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவது எரேமியா கண்ட உருவக தரிசனம் என்னவென்றால் வாதுமை மரக்கிளை. இதற்கான விளக்கம் என்னவென்றால், தேவன் இந்த நியாய தீர்ப்புகளை சீக்கிரமாக கட்டளையிடுவார் என்பது இதன் அர்த்தம். இரண்டாவது, வடக்கே இருந்து பொங்கும் பானை. இதற்கான அர்த்தம், யூதாவை அழிக்கும்படி வடக்கு பகுதியிலிருந்து பாபிலோனிய படை வரும். இது அவ்வாறே நிறைவேறிற்று. மூன்றாவது அவர் கண்ட உருவக தரிசனம் என்னவென்றால் கெட்டுப்போன அரைக்கச்சை. இதற்கான விளக்கம், ஐபிராத்து நதி கல்தியரின் குறியீடு. எருசலேமின் சிறப்பு கெட்டுப்போன அரைக்கச்சையை போல பயனற்றதாக போகும். தேவனும் அவர்களை அவ்வாறே கைவிடுவார். நான்காவது அவர் கண்ட உருவக தரிசனம் என்னவென்றால் குயவனும் மண்பாண்டமும். குயவன் கையின் வணையும் போது கெட்டுப்போகும் மண்பாண்டம் எந்த பயனும் இராது. அதே போலதான் வீண் வேலையை வாங்குவது, ஆன்மீக மக்களின் பிடிவாதமான பாவ வாழ்வு செயல் எவ்வளவு மோசமானது என்பதை இது குறிப்பிடுகிறது. ஐந்தாவது அவர் கண்ட உருவக தரிசனம் என்னவென்றால் உடைந்த கலசம். அழகான ஜாடியாயினும் நொறுங்கிய பின் அதன் பலன் என்ன? அதே போலதான் தேவனால் நொறுங்கும்படி எரியப்படும் வாழ்வால் என்ன பயனுண்டு? ஆறாவதாக எரேமியா கண்ட உருவக தரிசனம் என்னவென்றால் நல்லதும் கெட்டதுமான அத்திப்பழ கூடை. இதற்கான விளக்கம் என்னவென்றால், இது இரு வகை மக்களை குறிப்பிடுகிறது. தேவனின் சிச்சையின்படி சிறையிருப்புக்கு சென்ற யூதர் 70 ஆண்டுகளுக்கு பின் திரும்பி வரும் வாய்ப்பை பெற்றனர். ஆனால் தேசத்தில் மீதியாக இருந்தவரோ மேலும் மேலும் கெட்டு போய் அழிந்தனர். மனிதன் எவ்வாறு மோசமானவனாக இருக்கிறான் என்பதை தேவன் இதில் சுட்டி காண்பிக்கிறார். ஏழாவது எரேமியா கண்ட உருவக தரிசனம் என்னவென்றால் கழுத்தில் வைக்கப்பட்ட நுகம். இதற்கான விளக்கம் என்னவென்றால், பாபிலோனுக்கு எதிராக அணிதிரளான பல நாடுகள் நினைத்தனர். ஆனால் அனைவரும் பாபிலோனுக்கு அடிமையாக தான் ஆவார் என்றார் எரேமியா. அதே அவ்வாறே நடந்தது. பின்பு அவர் கண்ட உருவக தரிசனம் என்னவென்றால் பெரிய கற்களை புதைத்தல். இதற்கான விளக்கம், மேய்ப்பர் ஆடையை போர்த்துவது போல எகிப்து பாபிலோனுக்கு அடிமையாகும் என்றார் எரேமியா. அதே போல் பாபிலோனின் படையெடுப்புக்கு அடையாளமாக கற்களையும் புதைத்தார். அதுவும் அவ்வாறே பின்பு நிகழ்ந்தது. இறுதியில் அவர் கண்ட உருவக தரிசனம் என்னவென்றால் கல் கட்டப்பட்டு நதியில் எரியப்பட்ட சுருள். இதற்கான விளக்கம், நதியிலிருந்து வெளியே வராது, அங்கேயே அமிழ்ந்து கெட்டுப்போன சுருளை போல பாபிலோன் கோரேசின் படையெடுப்பில் அமிழ்ந்து அழிந்தது. So my dear children, நாமோ ஏசப்பாவுடைய அன்பையும் இரக்கத்தையும் பெற்று எரேமியாவை போல இந்த புதிய ஆண்டில் ஒரு தீர்க்கதரிசியாக எழும்புவோம்.